என் செல்ல குழந்தையே, தேய்பிறை பஞ்சமியினுடைய இரவுக்குள் வராகி அம்மாவினுடைய சூட்சமமான இந்த நாமத்தை என் பிள்ளை நீ ஒரு முறை சொல்லிவிட்டால் போதும். உன் இல்லத்தில் நிச்சயமாக நம்ப முடியாத அதிசயம் நடக்கும். என் குழந்தையே, வராகி தேவியினுடைய உண்மையான சக்தியினை புரிந்து கொண்டவர்கள், அம்மாவின் அன்பு என்னவென்று உண்மையில் தெரிந்து கொண்டவர்கள் ஒரு நாளும் தன் வாழ்க்கையில் அவளை நினைக்காமல் இருந்துவிட மாட்டார்கள். அம்மா தற்பெருமை பேசவில்லை. இந்த தாயானவள் உன் மீது வைத்திருக்கின்ற அன்பை உன்னிடத்தில் உணர்த்துகின்றேன். இன்று தேய்பிறை பஞ்சமி நாள். இந்த நாளில் என் பிள்ளையை காண மிக வேகமாக இந்த தாயானவள் உன் இல்லத்திற்கு வந்திருக்கிறேன் என்றால் சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நன்மையை நான் செய்து கொடுக்க போகிறேன் என்ற அர்த்தம். என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பேரதிசயத்தை செய்து கொண்டிருப்பவள் உன் தாய். உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற நன்மைகளை எல்லாம் உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருப்பவள் இந்த வராகி. அப்படி இருக்கும் பொழுது அம்மா உனக்கான விஷயங்களை எல்லாம் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில், அதிசக்தி வாய்ந்த இந்த பஞ்சமி நாளில் உனக்கானவற்றை எல்லாம் நான் உன் கைகளில் ஒப்படைக்காமல் சென்று விடுவேனா? நிச்சயமாக இல்லை. இன்று என் பிள்ளைக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் உன் அம்மா நான் சர்வ நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன் என்ற சந்தேகமே உனக்கு வேண்டாம். நான் இன்று உன் கைகளில் கொடுத்து விட்ட பிறகுதான், உன்னுடைய சந்தோஷத்தை பார்த்து விட்ட பிறகுதான் அங்கிருந்து செல்வேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை அதிசக்தி வாய்ந்த நாளில் உன் தாயானவள் என்னுடைய நாமத்தை நீ சொல்லும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய மனதிற்குள் உனக்கான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் என்கின்ற நம்பிக்கை முதலில் வந்துவிடும். என் குழந்தைக்கு சில நல்ல விஷயங்களையும் இன்று சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றுதான் உன் தாயானவள் உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தை, நல்ல நேரத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற சில நல்ல விஷயங்கள் இந்த வராகி என் மூலமாக உனக்கு தெரிய வேண்டும் என்றிருக்கும் பொழுது நிச்சயமாக அதை யாரால் மாற்ற முடியும்? அம்மா சொல்வதை எல்லாம் சரியாக கவனித்து கொண்டு அதன்படி இந்த வாழ்க்கையை நீ வாழத் தொடங்கினால் போதும். என் பிள்ளையே, காற்றடைத்த பலூனை போலத்தான் சில பிரச்சனைகளும் உன் வாழ்க்கையில் இருக்கின்றது. அந்த பிரச்சனைகளை ஊதினால் உடைந்துவிடும் என்று தெரிந்த பிறகு ஊதி உடைப்பதை விட பாதியிலேயே அதை பறக்க விட்டு விடுவதுதான் நல்லது. அதாவது, ஒரு பிரச்சனை உனக்கு இருக்கும் பொழுது அதை மேலும் மேலும் பெரிதாக்குவதை விட அதை நீ பாதியிலேயே விட்டு விட்டாயானால் இந்த வாழ்க்கை உனக்கு நன்மையை கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. வாழ்க்கையில் கிடைக்கின்ற அனுபவங்கள் எல்லாம் கற்றுத்தருவது வாழ்வதற்கான வழியை மட்டுமல்ல, வாழ்வில் வந்து போகும் மாற்றங்களையும் மாறி செல்லக்கூடிய மனிதனினுடைய குணங்களையும் தான் உனக்கு கற்றுக் கொடுக்கின்றது. உன் வாழ்க்கையில் நடக்கும் அத்தனைக்கும் ஒரு காரணம் நிச்சயமாக உண்டு. ஒன்று உனக்கு கிடைப்பதற்கும் சரி, கிடைக்காமல் போவதற்கும் சரி, நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும். சிலரை சந்திப்பதற்கும் சிலரை விட்டு விலகுவதற்கும் ஒரு காரணம் இருக்கும். காரணமின்றி எதுவுமே இங்கு நடக்கவில்லை. காரணத்தை அறிய முயற்சி செய்யாமல் தெய்வத்தை நம்பி நடப்பதை என் பிள்ளை நீ ஏற்றுக்கொண்டால் போதும். இறைவனுக்கு மட்டுமே தெரிந்த உன்னுடைய எதிர்காலம் உனக்கு தெரிந்துவிட்டது என்றால் நீ இப்பொழுது இருக்கின்ற உன்னுடைய நிகழ்காலத்தையே வெறுத்து விடுவாய். அதனால் எல்லாமுமே இரகசியமாக இறைவனிடம் இருப்பதுதான் உனக்கு நல்லது என்பதனை நீ புரிந்து கொள். மற்றவர்கள் நம்மை கேலி செய்கிறார்களே என்று சொல்லி ஒரு நாளும் பின்தங்கிவிட நினைக்காதே. முன்னேறி சென்று திரும்பி பார். அவர்கள் அதே இடத்தில் நின்று கொண்டு இன்னொருவரை கேலி செய்து கொண்டிருப்பார்களே தவிர ஒரு நாளும் அவர்கள் முன்னேறிவிடப் போவது கிடையாது. என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் சந்தேகம் இருக்கக்கூடாது. அன்பு அதிகமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் ஆணவம் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக இருக்க வேண்டும்.
ஆனால் கட்டாயம் ஒரு நாளும் இருக்கக்கூடாது. இதை செய்துதான் ஆக வேண்டும் என்று ஒரு நாளும் யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது. விருப்பம் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் வெறுப்பு எப்பொழுதும் இருக்கக்கூடாது. நம்பிக்கை ஒருவரிடத்தில் இருக்க வேண்டும். நடிப்பு ஒரு நாளும் இருக்கக்கூடாது. உண்மை இருக்க வேண்டும், பொய் இருக்கக்கூடாது. இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் சரியானபடிதான் நடக்கிறது என்றால் நிச்சயமாக என் பிள்ளை நீயும் சரியான பாதையில்தான் சென்று கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம். அப்படி இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியானபடி நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் நீ அடியெடுத்து வைக்கும் பொழுது உனக்கு நடக்கின்ற நன்மைகள் அத்தனையுமே நீ உன்னுடைய சொந்த முயற்சியில் பெற்றுக்கொண்டாய் என்பதை நினைத்து பெருமைப்படுவாய் அல்லவா? தேவையில்லாத மற்றவர்களின் சிந்தனைகளுக்கும் மற்றவர்களின் உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி இங்கு நீ தொலைத்ததுதான் ஏராளம். இனி எதையும் தொலைக்காமல் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை நீ மீட்டெடுக்க தயாராக இருந்து விட்டாலே போதும். வரப்போகின்ற நாட்கள் உனக்கு நல்ல நாட்களாகவே இருக்கும். என் பிள்ளையை, இன்று தேய்பிறை பஞ்சமி. இந்த பஞ்சமி நாளில் வராகியினுடைய போற்றி 108 போற்றிகளுள் நான் சொல்கின்ற இந்த ஒன்றை மட்டும் நீ சொல்லிவிடு. ஓம் பஞ்சமியே போற்றி, ஓம் வராகி பதமே போற்றி என்று என் பிள்ளை நீ சொல்லிக் கொண்டிரு. 108 போற்றிகளையும் உன்னால் சொல்ல முடியவில்லை என்றாலும் பஞ்சமி நாயகியை வணங்கி அவளின் பாதத்தை சரணடைந்து விடு. நிச்சயமாக என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் நீ எதிர்பாராத பல அதிசயங்கள் எல்லாம் இன்று நடந்தே தேரும். எல்லா நேரத்திலும் என் குழந்தை வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த ஒரு விஷயமும் தனக்கானது என்று எண்ணிவிட முடியாமல் தவிக்கின்றாய். ஒரு விஷயம் நடக்கும் பொழுது அதை உன்னால் நம்ப முடியவில்லை. நடந்து முடிந்த பிறகுதான் அது எதற்காக நடந்தது என்பதனை உன்னால் யோசிக்க முடிகின்றது. அப்படி நீ யோசிக்க வேண்டும் என்றால் உனக்கு இந்த வாழ்க்கையின் மீது இருக்கின்ற நம்பிக்கை இன்னமும் அதிகரிக்க வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் என்னவென்று என் குழந்தை சர்வ நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொன்றிலும் உனக்கான மனநிறைவு கிடைத்து விட வேண்டும். வராகியின் நாமத்தை சொல்லும் பொழுது, பஞ்சமி நாயகியே என்று நீ சொல்லும் பொழுது உன் உள்ளத்தில் இருந்து வருகின்ற ஒரு உணர்வு இருக்கின்றதல்லவா? அந்த உணர்வுதான் உனக்கு நன்மைகளை செய்து கொடுக்கும். மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் விடுத்து தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கப் போகின்றது என்பதை தெளிவில் கொண்டு எதிர்வரப்போகின்ற சூழ்நிலைகளை எப்படியானாலும் நாம் வென்று காட்டி விடுவோம் என்கின்ற நம்பிக்கையோடு நீ கடந்து வருகின்ற ஒவ்வொரு விடியலுமே உனக்கு வெற்றி விடியல்தான். நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலுமே உனக்கு நன்மைகளைத்தான் கொடுக்கும். இதையெல்லாம் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை எல்லாம் தெரிந்து கொண்டு நடக்கவிருக்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் நீ புரிந்து கொண்டு வாழத் தொடங்கு. ஏதாவது ஒரு செயலை செய்யாமல் விட்டுவிட்டாய் என்றால் அல்லது செய்கின்ற பொழுது உனக்கு சந்தேகம் இருக்கிறது, அதனால் நான் நிறுத்தி வைத்து விட்டேன் என்று நீ சொல்வாயானால் அந்த செயலை என் பிள்ளை இன்று நல்லபடியாக தொடங்கு. நிச்சயமாக உனக்கு வெற்றியை நான் பரிசாக கொடுப்பேன். எதனால் இத்தனை நாளும் நீ தொடாமல் விட்டாய் என்பதற்கான காரணம் உனக்கு இந்த நாளில்தான் அது கிடைக்க வேண்டும் என்று விதியானால் அதை யாராலும் மாற்றிவிட முடியாது. இந்த வராகியின் அருளால் தான் அது உனக்கு கிடைக்க வேண்டும் எனும் பொழுது நிச்சயமாக என் பிள்ளையை உன் வாழ்க்கையில் அதற்கான அத்தனை சூழ்நிலைகளையும் நான் இன்று உனக்கு உருவாக்கி கொடுக்கின்றேன். என்னுடைய அன்பையும் அருளையும் பெற்று இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் அடைந்து விடு. என்றுமே என் குழந்தைக்கு சந்தோஷத்தை நான் நிரந்தரமாக்கி தருவேன். இப்பொழுது இருக்கின்ற நிலை நிரந்தரமல்ல. இனி உன் வாழ்க்கையில் கிடைக்கப் போகின்ற சந்தோஷங்கள் அத்தனையும் நிரந்தரமானது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள்
எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.